அனைவரும் பார்வையிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது என்னன்னா ஒரு பிரமிடு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாட்டு அம்மா என்னென்ன உணவெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் இது. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் சாலட். நமக்கு எல்லாமே தெரியும், பல வகைகள் வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு பால் சுரக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே உதவியா இருக்குது. அதுக்கப்புறம் சத்து மாவு லட்டு எல்லாருக்குமே தெரியும். சத்து மாவு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியானது, அதுவும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பால் குடிக்கலாம். அதுக்கப்புறமாட்டு நிலக்கடலை சாலட், நிலக்கடலை அவிச்சு பாயில் பண்ணி அதுல இருந்து வரக்கூடியதை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை அடையும் சாப்பிடலாம். முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் ராகி சேமியா, முட்டை, அதுக்கப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை, சீரக கஞ்சி, எள்ளுருண்டை, அப்புறம் புட்டு. இப்போ கேலரிஸ், இதுல எல்லாத்துலயுமே கேலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலரிஸ் இது நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, டெலிவரி ஆகுறதுக்கு அப்புறமாட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு ரெக்கவரி ஆகுறதுக்கு, உங்க உடல் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியா பழைய நிலைமைக்கு மாறதுக்காக கேலரிஸ், இந்த ஃபுட்ல இருக்கிற கேலரிஸ் வந்துட்டு உங்களுக்கு உதவுது. அதுக்கப்புறம் புரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா, இப்போ டெலிவரி அப்போ நிறைய பேர் சிசரியன் போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரி எபிசியோட்டமி கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அதையும் டக்குன்னு குணமாக்குறதுக்கு வேண்டி நம்ம வந்துட்டு இந்த ஃபுட் சாப்பிட்றோம். அப்புறம் ஃபேட்டுன்னு சொல்லும்போது எனர்ஜி கொடுக்கும், நம்ம உடம்புக்கு நம்ம முன்ன மாதிரி இருக்கிற மாதிரி எனர்ஜி கொடுக்கும். அதுக்கப்புறம் கால்சியம்னு சொல்லும்போது அம்மாக்களுக்கு பிரெக்னெண்டா இருக்கும் போதே பல்லு வலி, ஈர் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய வரும். இது டெலிவரி ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு போன் ஸ்ட்ராங்கா இருக்கு, எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காகவும் பல்லு ஈர்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வேண்டியும் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் அயன்னு சொல்லும்போது நார்மல் டெலிவரிக்கும் சிசரியன் செக்ஷனுக்கும் நிறைய பிளட் லாஸ் ஆகும். அதை வந்துட்டு நம்ம பிளட் ஃப்ளோ நம்ம உடம்புல நார்மலா ஆகுறதுக்கு வேண்டி நம்ம அயன் ரிச் ஃபுட்டும் எடுக்கணும். அதுக்கப்புறம் சோடியம்னு சொல்லும்போது பாடியில உள்ள ஃப்ளூயிட்ஸ்னா நீர் சத்து, இதெல்லாம் நம்ம உடம்புல வந்துட்டு நார்மலா ஆகிறதுக்கு வேண்டி இது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பொட்டாசியம்னு சொல்லும்போது இது வந்துட்டு மசில்ஸ் கிராம்ஸ், நமக்கு வந்துட்டு சதப்பிடிப்பு அந்த மாதிரி நிறைய வரும். இப்போ பொட்டாசியம் நிறைந்த உணவு சாப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வராம இருக்கும். இதுவும் ஃப்ளூயிட் பேலன்ஸ், நம்ம உடம்புல அந்த நீர் சத்தை வந்துட்டு பேலன்ஸ் ஆகுறதுக்கு யூஸ் ஆகும். இதனால இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வீட்டில் போய் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, பால், முட்டை, சத்து மாவு, கொண்டக்கடலை, இந்த மாதிரி நிறைய நம்ம ஃபுட்டில் நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் வந்துட்டு இதாக இருக்கும்போது குழந்தைக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பாட்டில் ஃபீடிங் கொடுக்காம இருக்கிறதுக்காகவும், அப்புறம் ஸ்மோக்கிங், இந்த காஃபி அதெல்லாம் கொடுக்காம தவிர்க்கிறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. நான் வந்து நிலையான வாழ்க்கை சிறந்த தொடக்கம் தாய்ப்பால்ங்கிற தலைப்புல வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுல வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு என்ன நன்மை இருக்கு, மதருக்கு என்ன நன்மை இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். பேபிஸ்க்கு பார்க்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கும் தாய்ப்பால் கொடுக்கறதுனால. அடுத்து வந்து பேபியோட மூளை வளர்ச்சி வந்து நல்லா மேம்படுத்தும், நல்லா தூக்கம் கிடைக்கும், உடல் வளர்ச்சி அது எல்லாமே அதிகமா இருக்கும். அதே மதருக்கு பார்க்கும்போது தாய் கரும் குழந்தைக்கு வந்து பாண்டிங் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் மதருக்கு வந்து அவங்களோட பழைய உடல் வந்து சீராகிறதுக்கும் ஹெல்ப் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து தாய்ப்பால் கொடுக்கலாமா பாட்டில் பால் கொடுக்கலாமா அப்படிங்கிறது போடுங்க. தாய்ப்பால் கொடுக்கறது
ஜீரணமாகும், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். இது வந்து ரொம்ப சீக்கிரம், அதாவது இதுக்கு நிறைய எந்த ஒரு இதுவுமே செலவுமே பண்ண வேண்டாம். அதே பாட்டில் பால்ங்கிற போது இது வந்து செயற்கையானது, ஜீரணமாகிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனால நிறைய நோய் வரலாம், வாமிட்டிங் அந்த மாதிரி நாசியெல்லாம் வரலாம். அதே மாதிரி பாட்டில் பால் கொடுக்கறது வந்து செலவு அதிகரிக்கும். அதே மாதிரி இதுல வந்து சரியான ஊட்டச்சத்து வந்து இல்லை. தாய்ப்பால் கொடுக்கறது வந்து ஒரு செயல் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு பெரிய மாற்றம். ஸோ ஆரோக்கியமான குழந்தைக்கு பால் கொடுத்து ஆரோக்கியமா இருந்தா அது ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்கும். அது ஒரு ஆரோக்கியமான சமூகம், நம்ம பூமியும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆகஸ்ட் 1 முதல் 7ஆம் தேதி வரை நம்ம நடத்துவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த விழிப்புணர்வு எதனால நடத்துறோம்னா தாய்ப்பால் முக்கியத்துவத்தை வந்து தாய்மார்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்காக நடத்துறோம். அதுக்கப்புறம் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் வழங்கணும்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து செலுத்துகிறோம், தாய்மார்கள் ஊக்குவிக்கிறோம். அப்புறம் வந்து தாய்மார்களுக்கு வந்து ஆலோசனையும் ஆதரவெல்லாம் நம்ம வழங்குறோம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைய வந்து ஆரோக்கியமாக வளர்றதற்கும் நம்ம தாய்மார்களுக்கு வந்து நெக்ஸ்ட் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் வந்து தாய்ப்பாலில் வந்து தாய்ப்பால் வந்து முழுமையான ஊட்டச்சத்து வழங்குகிறது. அதுக்கப்புறம் வந்து தாய்ப்பால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. குழந்தைகளுக்கு இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. அப்புறம் வந்து குழந்தைகளோட மூளை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்துகிறது. அதுக்கப்புறம் வந்து ஆரோக்கியமாகவும் குழந்தை வாழ்வதற்கு வந்து இது தாய்ப்பால் வந்து வழிவகுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து தாய்ப்பால் கொடுக்கும் முறை, குழந்தை வந்து எப்போல்லாம் அழுதோ அப்போல்லாம் குழந்தைக்கு பசிக்குன்னு தெரியும், அப்போ தாய்ப்பால் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரெஸ்ட்டில் பால் கொடுத்துட்டு இருக்கும்போது அது பிரெஸ்ட்டில் முழுமையாக குடிக்கிற வரை பாப்பாவை விடணும். அதுக்கப்புறம் வந்து இரவு நேரத்தில் பாப்பாவை எழுப்பி தாய்ப்பால் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து தாய்ப்பால் உள்ள ஊட்டச்சத்து, தாய்ப்பாலில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, புரதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது, வைட்டமின் வந்து ஏ இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, கே இருக்குது, சி இருக்குது, இப்படி எல்லாமே இருக்குது. தாதுக்கள் இருக்குது, தண்ணீர் இருக்குது, நோய் எதிர்ப்பு அணுக்களும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தாய்க்கு கிடைக்கும் நன்மைகள். தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாய்க்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னா, தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு பாசப்பிணைப்பை வந்து ஊக்கப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் வந்து பிரசவத்திற்கு பின் கருப்பை வந்து சுருங்க உதவுகிறது. அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் வந்து உடல் தாய்ப்பால் கொடுக்கறதுனால உடல் எடையை குறைக்க உதவுகிறது. அப்புறம் வந்து மதசுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. கருப்பை புற்றுநோயை குறைக்கிறது, வராமல் தடுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து குழந்தைகளுக்கான நன்மைகள். குழந்தைகளுக்கான நன்மைகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுக்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. பால் வந்து ஒரு முழுமையான ஊட்டச்சத்து. அதுக்கப்புறம் வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சியை மேம்படுத்துகிறது, உடல் வளர்ச்சி. அதுக்கப்புறம் உடல் எடையை பராமரிக்க உதவுகிறது. தாய்க்கும் சேய்க்கும் வந்து ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அப்புறம் உடல் வளர்ச்சி, முடி வளர்ச்சி, நக வளர்ச்சி எல்லாத்துக்குமே உதவுகிறது. அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து வயிற்றுப்போக்கு மற்றும் சுவாச தொற்றுகளை குறைக்கிறது. தாய்ப்பால் வந்து எப்பவுமே முதல் தடுப்பூசி, குழந்தைக்கு வந்து முதல் தடுப்பூசி தாய்ப்பால். ஆரோக்கியத்திற்கு எதிர்காலத்தில் நெக்ஸ்ட் வந்து தாய்ப்பால் கொடுக்கும் நிலைகள். தாய்ப்பால் கொடுக்கும் நிலைகள் வந்து குறுக்கு தொட்டில் நிலை, சாய்ந்து அமரும் நிலை, பக்கவாட்டு படுப்பு நிலை, தொட்டில் நிலை, கால்பந்து பிடிப்பு நிலை, இரட்டை குழந்தைகளுக்கு கால்பந்து நிலை. தாய்ப்பால் கொடுக்கும்
மெக்னீஷியம் நார்ச்சத்து வந்து நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள் வந்து விட்டமின்ஸ் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதிக அளவு தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் குடிச்சா மதர்ஸ்க்கு வந்து நீர்ச்சத்து நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து முட்டை நிறைய சாப்பிடணும். அவிச்ச முட்டை நிறைய சாப்பிடணும். அப்புறம் வந்து முக்கிய குறிப்புகள், அதாவது பேபிஸ்க்கு வந்து கண்டிப்பா இது வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்குள்ள பாப்பாக்கு வந்து பிரஸ்ட் ஃபீட் கண்டிப்பா வந்து கண்டிப்பா கொடுத்துருக்கணும். அப்புறம் 6 மாதம் வரை கண்டிப்பா வந்து எல்லா தாய்மார்களும் பால் கொடுக்க வந்து சொல்லணும். ஏன்னா தாய்ப்பால்ல இருந்து தான் பேபிஸ்க்கு நிறைய ஹெல்த் கிடைக்கிறதுனால நம்ம அதை வந்து என்கரேஜ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து சின்ன சின்ன உணவு, அதாவது காய்கறிகள், கேரட்டு அந்த மாதிரி கொடுக்கும்போது பேபியோட ஹெல்த், அதாவது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்பதான் டெவலப் ஆகுறதுனால அந்த டைம்ல வந்து அந்த மாதிரி கொடுக்கணும். அப்புறம் வந்து சீம்பால் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும். அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. பேபிஸ்க்கு முக்கியமான நியூட்ரிஷன் அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து அந்த சீம்பால்ல இருக்குங்க. அப்புறம் வந்து 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே, அதாவது தாய்ப்பால் தவிர அவங்க வந்து வேற எதுவுமே கொடுக்கணும். நம்மளோட இதுல வந்து சில பழக்கங்கள் இருக்கு. குழந்தைங்க பிறந்த பிறகு தேன் கொடுக்கணும் அப்படி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ மேம். நிலையான வாழ்க்கை சிறந்த தொடக்கம் தாய்ப்பால் அந்த தலைப்புல நான் இன்னைக்கு தாய்ப்பால் ஊட்டும் நிலைகளை பத்தி அந்த மாதிரியும் வீடியோ சுத்தி வந்திருக்கேன். அப்புறம் தாய்ப்பால் குடிக்கிறதுனால தாய் தாய் நன்மைகள்ல தாய்க்கும் பேபிக்கும் உள்ள உறவு வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதிகமாகுது. அப்புறம் வந்து மார்பக புற்றுநோய் அந்த அபாயத்திலிருந்து இது குறையுது. அப்புறம் கருப்பை புற்றுநோய் அந்த அபாயத்திலிருந்தும் இது தாய்ப்பால் குடிக்கிறதுனால குறையுது. அப்புறம் குழந்தையின் நன்மைகள், தாய்ப்பால் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னா இந்த வயிற்றுப்போக்கு அந்த அபாயத்திலிருந்து இது குறையும். அப்புறம் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு இன்னும் அதிகரிக்கும். குழந்தையோட இறப்பு விகிதம் வந்துட்டு குறையும். அப்புறம் தாய்ப்பால் உள்ள நன்மைகள் என்னன்னா தாய்ப்பால் வந்துட்டு அதிக ஆன்டிபாடிஸ் வந்துட்டு இதுல இருக்குது. அதுக்கடுத்து குழந்தை வளர்ச்சி வந்துட்டு இன்னும் அதிகமாகும் தாய்ப்பால் கொடுக்கறதுனால. அடுத்து வந்து குழந்தையினுடைய எடை வந்துட்டு இன்னும் அதிகரிக்கும் இந்த தாய்ப்பால் குடிக்கிறதுனால. அப்புறம் வந்துட்டு எந்தெந்த உணவுகள் வந்துட்டு உட்கொண்டா தாய்ப்பால் ஊறும் அப்படின்னா பூண்டு, பப்பாளி, சர்க்கரை வழித்தரப்பு, தண்ணீர் இதெல்லாம் வந்துட்டு இன்னும் அதிகமா எடுத்துக்கிட்டா தாய்ப்பால் வந்துட்டு ஊறும். அதுக்கடுத்து தாய் வந்துட்டு என்னென்ன வந்து உணவுகள் தவிர்க்கணும் அப்படின்னா துரித உணவுகள் உட்கொள்வதை தவிர்க்கணும். அப்புறம் வந்து உணவு வகைகளை நிறைய எண்ணெய் வகைகள் உணவுகளை வந்துட்டு தவிர்க்கணும். அடுத்த கார உணவுகள் உட்கொள்வதை தவிர்க்கணும். அடுத்த புகைப்பிடித்தல், மதுமான பருப்புகள் இது மாதிரி உணவுகளை. இன்றைய தாய்ப்பால் ஊட்டுதல் குழந்தையின் ஆரோக்கியமான மற்றும் நிலையான வாழ்க்கைக்கான சிறந்த தொடக்கம் என்ற தலைப்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி வழிகாட்டிய மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினருக்கும் சிறப்பு கருத்துக்களை வழங்கிய சிறப்பு விருந்தினருக்கும் செவிலியர்களுக்கும் மற்றும் செவிலியர் கண்காணிப்பாளர்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நன்றி கூற வேண்டியது இந்த நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து தாய்மார்கள் மற்றும் அவர்களுடன் இருப்பவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நன்றி கூற வேண்டியது தாய்ப்பாலின் முக்கியத்துவம், தாய்ப்பால் ஊட்டுவதன் நன்மைகள் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சியில் அதன் பங்கு குறித்து பயனுள்ள தகவல்களை வழங்கிய மாணவ மாணவிகளுக்கும் எங்களது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நன்றி கூற வேண்டியது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்ய உதவிய நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து எனது நன்றி உரையை